யூதாயா நாட்டில் பெத்லகேம் என்ற ஊரில் எலிமெலேக்கு என்ற மனிதனும் அவனுடைய மனைவியும் 2 பிள்ளைகளும் இருந்தனர். அவனுடைய மனைவியின் பெயர் நகோமி. பிள்ளைகளின் பெயர் ஒருவன் மக்லோன், மற்றொருவன் கிலியோன். இவர்கள் பெத்லகேமில் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு சமயம் யூதாயா நாட்டில் மிகுந்த பஞ்சம் உண்டாயிற்று. மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டனர். அதன் காரணமாகவே எலிமெலேக்கும் அவனுடைய மனைவியும் 2 பிள்ளைகளும் மோவாப் என்ற நாட்டிற்கு சென்றார்கள். பெத்லகேம் என்ற ஊருக்கு அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். ஆனால் தற்காலிகமான பஞ்சம் ஏற்பட்டதால் ஆசீர்வாதமான ஊரை விட்டு விக்கிரக ஆராதனை உள்ள நாட்டிற்கு சென்றார்கள். அங்கே அவனுடைய 2 மகன்களுக்கு மோவாபிய பெண்களான ஓர்பால், ரூத் என்பவரை மணம் முடித்தார்கள். மோவாப் நாட்டில் 10 வருடங்கள் கழிந்தன. எலிமெலேக்கும் அவனுடைய 2 மகன்களும் இறந்து போனார்கள். நகோமியும் அவளுடைய 2 மருமகள்களும் மீதம் இருந்தார்கள். தேவன் கருணை காட்டினார். யூதாயாவில் நல்ல மழை பெய்து வயல்கள் எல்லாம் செழித்தது. இந்த செய்தியை நகோமி கேள்விப்பட்டு தன்னுடைய 2 மருமகள்களை அழைத்து கொண்டு பெத்லகேமிற்கு புறப்பட்டாள். சிறிது தூரம் சென்ற பிறகு நகோமி தன்னுடைய 2 மருமகள்களை பார்த்து, நீங்கள் உங்களுடைய தாயின் வீட்டிற்கு செல்லுங்கள். அங்கே நீங்கள் மோவாபிய ஆண்களை திருமணம் செய்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள் என்று நகோமி அவர்களுக்கு சொன்னாள். முதலில் இருவரும் மறுத்தார்கள். பிறகு ஓர்பாலுக்கு இந்த யோசனை பிடித்தது. தன் அத்தையிடம் விடை பெற்று கொண்டு சென்று விட்டாள். ஆனால் ரூத் மட்டும் செல்லவில்லை. தன் அத்தையிடம் இவ்விதமாக சொன்னாள், நீங்கள் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன். நீங்கள் இருக்கும் இடத்தில் நானும் இருப்பேன். உங்களுடைய மக்கள் என்னுடைய மக்கள். நீங்கள் மரிக்கும் இடத்திலே நானும் மரிப்பேன் என்று ரூத் உறுதியாக சொன்னாள். இந்த வார்த்தையை கேட்ட நகோமி மிகவும் சந்தோஷப்பட்டாள். நகோமியும் ரூத்தும் பெத்லகேமிற்கு சென்றார்கள். யூதாயா நாட்டில் விளைச்சல் அமோகமாக இருந்தது. அறுவடை ஆரம்பமானது. நகோமியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த தன்னுடைய உறவுக்காரனாகிய போவாசின் வயலுக்கு கதிர்களை பொறுக்கி வரும்படி ரூத் சென்றாள். போவாஸ் என்பவன் செல்வந்தனும் தயவு உத்தம குணம் உடையவன். அவன் ரூத்துவை பற்றி கேள்விப்பட்டு அவளுடைய நிலைக்கு இறக்கப்பட்டான். போவாஸ் ரூத்தை பார்த்து, நீ தினந்தோறும் என்னுடைய வயலிலே கோதுமை கதிர்களை பொறுக்கிக் கொள். பணியாட்கள் சாப்பிடும் அப்பத்தை நீயும் சாப்பிடு. அவர்கள் குடிக்கும் தண்ணீரை நீயும் குடி என்று சொன்னான். மாலை நேரத்தில் ரூத் வயலிலிருந்து தன்னுடைய வீட்டிற்கு வந்தாள். தன்னுடைய அத்தையாகிய நகோமியிடம் அன்றைய நாளில் நடந்த சம்பவத்தை விவரித்தாள். இதை கேட்ட நகோமி, போவாஸ் நம்முடைய உறவுக்காரன் தான். நீ தினந்தோறும் அவனுடைய வயலில் கோதுமை கதிர்களை பொறுக்கிக் கொள்வது நல்லது என்றாள். போவாஸ் தயவுள்ளவன் என்றும் சாந்த குணம் உள்ளவன் என்றும் அவன் ரூத்துவை ஆதரிப்பான் என்று நகோமி நினைத்தாள். அறுவடை நாட்கள் முடிந்தது. கோதுமை கதிர்களை பாதுகாக்க போவாஸ் வயலிலே உறங்குவான். அவன் காலடியில் நீ போய் படுத்துக்கொள் என்று நகோமி ரூத்திடம் சொன்னாள். ரூத் அவ்விதமாகவே செய்தாள். போவாஸ் ரூத்தின் சாந்த குணத்தையும் அவளின் நல்ல எண்ணத்தையும் பார்த்து போவாஸ் ரூத்திடம் இவ்விதமாய் சொன்னான், மகளே, உன் முந்தைய குணத்தை காட்டிலும் உன்னுடைய பிந்தைய குணம் சிறந்தது என்றான். நீ பயப்படாதே, நான் உன்னை ஆதரிப்பேன். என்னுடைய உறவுக்காரனான ஒருவன் உண்டு. அவனிடம் நான் உன்னுடைய நிலத்தையும் உன்னையும் விடுவிக்கும்படி சொல்லுகிறேன். அப்படி அவன் விடுவிக்காவிட்டால் நான் உன்னை மணமுடிப்பேன் என்று ரூத்திடம் போவாஸ் சொன்னான். போவாஸ் ரூத்துவை தன்னுடைய வீட்டிற்கு அனுப்பி வைத்தான். ரூத் நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் தன்னுடைய அத்தையாகிய நகோமிக்கு சொன்னாள். நகோமி அனைத்தையும் கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டாள். போவாஸ் உனக்கு நாளைய தினத்தில் கண்டிப்பாக நியாயம் செய்வான். தேவன் உனக்கு துணையாக இருப்பார். நீ தைரியமாக இரு என்றாள். மறுநாள் போவாஸ் பெத்லகேம் ஊரின் மத்தியில் 10 பெரியவர்களையும் நகோமியின் உறவினரையும் வரவழைத்து அனைவரின் முன்பாக இவ்விதமாக சொன்னான். நகோமி விற்க நினைத்த வயலையும் அவளுடைய மருமகள் ரூத்துவையும் குறித்து அவர்களுடைய உறவுக்காரர்களிடம் போவாஸ் சொல்லி அவர்களுக்கு நியாயம் செய்யும்படி கேட்டான். அதை கேட்ட நகோமியின் உறவுக்காரரில் ஒருவன், நகோமியின் நிலத்தை வாங்க நான் தயார், ஆனால் ரூத்துவை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்றான்.
ரூத்துவை திருமணம் செய்து கொண்டால் என்னுடைய சுதந்திரம் போய்விடும் என்றான். இதை கேட்டுக்கொண்டிருந்த போவாஸ், எலிமேக்கின் நிலத்தை விடுவித்து ரூத்துவையும் எனக்கு மனைவியாக்கி கொள்கிறேன் என்று அனைவரின் முன்னிலையாக சொல்லுகிறேன், அதற்கு நீங்களே சாட்சி என்றான். போவாஸ் சொன்னதற்கு ஊர் பெரியவர்களும் நகோமியின் உறவுக்காரர்களும் ஆம், நாங்கள் சாட்சித்தான் என்றார்கள். மேலும் அவர்கள் போவாஸை பார்த்து, உன் வீட்டிற்கு வருகிற மனைவியை தேவன் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலைப் போலவும் லேயாளைப் போலவும் வாழ்ந்திருக்க செய்யட்டும். நீ எப்ராத்துவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருப்பாய். இந்த பெண்ணிடத்தில் தேவன் உனக்கு அருள் செய்ய போகிற சந்தானத்திலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டைப் போல ஆகட்டும் என்று சொல்லி போவாஸை ஆசிர்வதித்து அவனுடைய நல்ல குணத்தை பாராட்டினார்கள். சில காலம் சென்ற பிறகு ரூத் ஒரு மகனை பெற்றாள். பெத்லகேமில் உள்ள அனைவரும் நகோமியை பார்த்து, போவாசுக்கு ரூத் பெற்ற மகன் உன்னுடைய வயதான காலத்தில் உனக்கு உதவியாக இருப்பான் என்றார்கள். அந்த பிள்ளைக்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். ஓபேத்தின் மகன் ஈசாய். ஈசாயின் மகனே பராக்கிரமசாலியான அரசனாகிய தாவீது. இந்த தாவீது வம்சத்தில்தான் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார்.